திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பாட்டாளிபுர கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள வீரமாநகர் கிராமத்தில் நேற்று நள்ளிரவு புகுந்த காட்டு யானைகள் பாரிய சேதங்களை விளைவித்துள்ளன. நேற்று இரவு சுமார் 10:35 மணியளவில் 3 காட்டு யானைகள் கிராமத்திற்குள் திடீரென நுழைந்துள்ளன. இச்சந்தர்ப்பத்தில் தங்கராசா மல்லிகா என்பவரது வீட்டை யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. யானைகளின் தாக்குதலால் குறித்த நபரின் வீடு பலத்த சேதமடைந்துள்ளதுடன் வீட்டிற்குள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளை யானைகள் தின்று அளித்துள்ளன. அத்துடன் அவரது காணியில் பயிரிடப்பட்டிருந்த ஏனைய பயிர்களையும் யானைகள் துவம்சம் செய்துள்ளன. தொடர்ச்சியாக இப்பகுதிகளில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாகவும் தமது வாழ்வாதாரமும் உடைமைகளும் கேள்விக்குறியாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காட்டு யானைகளிடமிருந்து கிராமத்தை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அப்போ நான் படுத்து கிடக்கிறேன். நான் வந்து அப்படியே வந்து நீ ஜன்னல் பக்கத்தால் பிடிக்குது நான் ஓடி வந்து வெட்டைக்கிழங்கி பார்த்தேன். அப்போ திரும்பி ஓடிட்டு போனால் அங்கே செவரை பேத்து விழுந்து செவரை பேத்து தான் போட்டு ஓடி அங்கே டாக்டரை கூப்பிடுது. அங்கே போனால் இதில் நின்று ஆனால் அது என்ன கண்டு ஓடுது. இது அப்படியே எடுத்து நெல் வைக்கிறதுக்கு அப்படியே கொண்டு உடஞ்சி விட்டு திண்டுது. அப்படியே வேக்குது திரும்பி மாறிக்கும் உள்ளுக்கு வாரதுக்கு இல்லை அதுக்கு நெல் 2 வேக்கு மக்கள் அடிக்கும் அடிக்கிருக்கு நெல் வேக்க எல்லாம் அப்படியே கொண்டு திண்டு போட்டு வீட்டு ஆக்களை கொண்டு கூப்பிட்டா போய் சக்கரத்தில் அடிச்சு வீடு அப்படியே அங்கே நிற்கிது எனக்கு திண்டுது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.